இந்த கதிரேசனோட ரவுடிகள் மூலமா அப்கமிங்கில பல அதிரடியான திருப்பங்கள் காத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த ரவுடிகள நிச்சயமா தீபிகாவோ, மல்லியோ புடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் நாம கூட எதிர்பார்த்தோம். என்ன ஒரு அதிசயம் இப்ப தீபிகா ரவுடிகள மடக்கி புடிச்சுட்டாங்க. முதல் முறையா ஒரு அதிசயம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஸ்டார்ட்டிங்ல இருந்தே இந்த தீபிகாவ பத்தி ரொம்பவே புகழ்ந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைமா இந்த ரவுடிகள மடக்கி புடிச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கு. இப்ப கதிரேசன் இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. "உனக்கு கால் பண்ணவங்கள நீ நம்பாத. உன்ன ஏதோ ட்ராப் வச்சு உன்னை பிடிக்க போறாங்க, நீ திரும்பிரு" அப்படிங்கிற மாதிரி கதிரேசன் சொல்லிடுறாங்க. அப்படிங்கிறதுல இந்த ரவுடிகளுமே திரும்பி போயிடுறாங்க. இந்த சூழ்நிலையில தான் தீபிகா அவங்களோட மொபைல் லொகேஷனை வச்சு அவங்கள மடக்கி பிடிச்சிடுறாங்க. இப்போ விசாரணை வளையத்துக்குள்ள அந்த 3 ரவுடிகளுமே இருக்கிறாங்க. அவங்கள அங்க இருக்கிற போலீஸ் இன்ஸ்பெக்டர் அடிக்கிறாங்க. "உண்மையை சொல்லிருங்க" அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப, "சுடரோட இறப்புக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை" அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. "அப்படின்னா எதற்காக நீ கதிரேசன் கிட்ட பணம் வாங்கின?" அப்படிங்கிற மாதிரி தீபிகா கேட்டுட்டு இருக்கிறாங்க. "நாங்க பணம் வாங்கினது என்னவோ உண்மைதான், அவங்க இறப்புக்கு நான் தான் காரணம்" அப்படிங்கிற மாதிரி அவங்க கிட்ட சும்மா பொய் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா சுடர சம்பவம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்க போயிருந்தோம். ஆனா நாங்க போறதுக்கு முன்னாடியே அவங்க எரிஞ்சு கிடந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. "எங்களுக்கு பணம் கிடைக்கும் அப்படிங்கிறதால மட்டும்தான் நாங்க கதிரேசன் கிட்ட நாங்க தான் அந்த விஷயத்த பண்ணோம்" அப்படிங்கிற மாதிரி அவரை ஏமாத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி, அப்படியெல்லாம் இருக்கிறப்ப இப்போ உண்மையான குற்றவாளி தான் யாரு அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு பக்கம் மல்லி தான் உண்மையான குற்றவாளியா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தீபிகா நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ கதிரேசனுமே காரணம் இல்லை அப்படின்னு சொன்னா இதன் பின்புலத்துல யாரு இருப்பாங்க? வேற யாரு? ராஜி, ரகு இவங்க 2 பேரும் தான் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா அவங்களுமே இந்த சம்பவத்துல இறங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறதால அப்கமிங் ஸ்டோரியில நிச்சயமா சூப்பரா இருக்கும் அப்படின்னு நாம எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க.